guys, welcome back to my channel. கரண்ட்டாக நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா கன்னியாகுமரி தாங்க போயிட்டுருக்கேன். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையில் போய் பார்த்துட்டு சன்ரைஸை பார்த்துட்டு கன்னியாகுமரியில் இருக்கிற பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்தேன். இன்றைக்கி வந்து மார்த்தாண்டம் போயிருந்தேன். மார்த்தாண்டத்தில் தொட்டிப்பாலம் தக்கலை தாண்டி போனால் தொட்டிப்பாலத்துக்கு போகணும். அப்புறம் வந்து திருப்பரப்பூர் ஃபால்ஸ் போயிருந்தேன். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். கன்னியாகுமரி போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொட்டிப்பாலன்றது ரொம்ப 100 அடி ஹைட்டில் வந்து இருக்குங்க. இது வந்து நான் அடிக்கடி போயிருக்கேன். ஸோ இந்த பிளேஸுக்கு நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். அதனால் இந்த பிளேஸ்க்கு அப்பா அம்மா காட்டணும் நான் கூட்டிகிட்டு போனேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நார்மல் ரோடு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கட்டுறதுனால கொஞ்சம் ஒர்க் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் குளிக்க அலோவ் பண்ணல யாரையும். பட் இருந்தாலும் டூரிஸ்ட்லாம் வந்து நிறைய குளிக்கிறாங்க. ஸோ நாங்களும் அதை பார்த்துட்டு ஸோ வழி இல்லாததுனால சுற்றிக்கிட்டு வந்து பாலத்து மேலே ஏறணும் காரை கொண்டு போயிட்டு. ஸோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஸோ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குங்க. கீழே வந்து மீன்லாம் நிறைய போகும். ஸோ அங்கே குளிக்கலாம். தண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து விசிட் பண்ணிட்டு வந்து மேலே போயிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் 5 ருபீஸ். அந்த பிரிட்ஜுக்கு என்ட்ரி ஆகணும்னா 5 ருபீஸ் வாங்கணும். காருக்கு போனால் ஒரு 30 ருபீஸ் வாங்குவாங்க. என்ட்ரி ஃபீஸ் காருக்கு பஸ்ஸுக்கெலாம் வாங்குவாங்க. ஸோ எல்லோரும் போனால் இது வந்து அவராருங்க ஊர் லோக்கலில் வாங்குவாங்க. என்ட்ரிக்கு ஒரு 5 ருபீஸ் பர் ஹெட்டு வாங்குவாங்க. ஸோ அதுபோல் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஃபுல்லாக பைனாப்பிளாக வச்சுருப்பாங்க. பைனாப்பிள்லாம் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். 10 ரூபாய்க்கு நிறைய சாப்பிட தருவாங்க. அதுபோல் நம்ம வீட்டுக்கும் நிறைய வாங்கிட்டு போகலாம். 100 ரூபாய்க்கு 5 பழம், 100 ரூபாய்க்கு 10 பழம் அதுமாதிரி தருவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். இங்கே விளையிறதுனால ரொம்ப சீப்பான ரேட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வீட்டுக்கு ஒரு 5 பழம் வாங்கிட்டு போனோம். அதில் ஒன்று கெட்டு போச்சு. அதை வர வழியிலே கட் பண்ணி தூக்கி போட்டோம். ஸோ அப்புறம் வந்து நீங்கள் போனீங்கன்னா நிறைய வாங்கிட்டு வரலாம். ஸோ பச்சையாக வாங்கினீங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப நாள் கொண்டு போகலாம். அதனால் நீங்கள் மறக்காமல் பச்சையாக வாங்குங்க. பச்சையாக வாங்கினா தான் வீட்டு வரலும் ஒரு 5 டேஸ் 6 டேஸ் வரலும் வரும் பழம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுதாங்க பாலம். ஸோ இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வந்தாங்க. ஸோ இங்கேருந்து தான் தண்ணி போகுது. ஸோ எனக்கு இது ரொம்ப பழசு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது ரொம்ப புதுசு. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க, என்னடா இது இப்படி இருக்குது, ஊரில் வந்து தண்ணியாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ நிறைய டூரிஸ்டர் மலேசியாவிலேருந்துலாம் வந்தாங்க, கேரளாலேருந்து வந்தாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்தாங்க. ஸோ நாங்களும் பார்க்கவும் போனோம். எங்கள் அம்மாவுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு வந்து இது நிறைய டைம் வந்துட்டேன். 4th டைம் 5th டைம் வந்துட்டேன். ஸோ ஒரே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும். அடிக்கடி கண்டிப்பாக இதை பார்க்க போகணுன்ட்டு. ஸோ நானும் என்ஜாய் பண்ணியிருக்கேன். நீங்களும் அடிக்கடி போய் சுற்றி பாருங்கள் இந்த பிளேஸை. இந்த ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வராமல் நீங்கள் போகவே மாட்டீங்க. ஏன்னா பயமாகவே இருக்கும். ஏன்னா ஒத்தடி பாதை இது. நடந்தால் ஒருத்தர் தான் நடக்க முடியும், 2 பேர்லாம் நடக்க முடியாது. ஸோ அந்த பாலமும் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். தொட்டாலே ஆடும் பிரிட்ஜு. எங்கள் அம்மா அங்கே பார்த்து பயந்து நின்ட்டாங்க. இதுக்கு மேலே நான் வரல, பயமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க ரிட்டன் போயிட்டாங்க. நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தேன் சென்டராக போயிட்டு. ஸோ நீங்களே பாருங்கள், நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஸோ நானும் போயிட்டு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தேன். நிறைய பேர் சவுண்ட்லாம் கொடுப்பாங்க. விசில் அடித்தா எக்கோ வரும், சத்தமாகவும் இருக்கும். சரி போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போயிட்டோம்னா இதை சுற்றி பார்த்தோம். ஒரு 1 hour 2 hour இங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் திருப்பரப்பூர் ஃபால்ஸ் போயிட்டோம். அங்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அங்கேயும் நல்லா தண்ணி சூப்பராக வந்துச்சு. அங்கே நல்லாவே இருந்துச்சு பயங்கரமாக. ஸோ அங்கே போய் குளித்து முடித்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக திருப்பரப்பூர் ஃபால்ஸும் இதையும் தான் கவர் ஆகும். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுக்கு வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் மேப் போட்டு தான் வரணும், இல்லைனா வேறு லொக்கேஷன் கொண்டு போகணும். ஆனால் ஒரே வழி தக்கலை வழியை தான் வந்து போகணும். ஸோ சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக போகுது பார்த்திங்களா. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து 100 அடி கீழே நம்ம கை கால்லாம் நடுங்கும். ஸோ கேர்ஃபுல்லாக போகணும் நம்ம, இல்லைனா கொஞ்சம் உசிருக்கு பயம்தான். இப்படிக்கா ஒரு 100 அடி ஆழம், இப்படிக்கா ஒரு பாலம், அப்படிக்கா 100 அடி ஒரு ஆழம்.
நிறைய பேர் வராங்க இன்னைக்கு. பாலத்தில் தண்ணி, கீழேயும் தண்ணி, சைட்லேயும் தண்ணி. ஆனால் பார்க்குறானா வா. Come. No, these all hands you can see, right? That's rock pieces and that's not rock pieces. லெட்ஸ் கோ. மார்னிங்கே கிளம்பி இங்கே வந்தாச்சு. மாத்தாண்டம் வழியாக வந்து இந்த மாத்தூர் ஃபால்ஸ். The Mathur Aquatic, Mathur தொட்டி பாலம். இங்கே பார்த்தீங்கன்னா பைனாப்பிள்லாம் ரொம்ப வச்சுருப்பாங்க. ஸோ பைனாப்பிள் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். பைனாப்பிள் ஜூஸு, சோடா, ஊறுகாய், அப்புறம் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய், இது மாதிரி நிறைய உப்புல போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் நாங்கள் திருப்பத்தூர் ஃபால்ஸ் போயிட்டோம். ஸோ என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பர் ஹெட் 20 rupees. ஸோ போகும்போது பார்க்கிங்க்கு ஒரு 50 rupees. ஸோ அங்கே போட்டுட்டு அப்படியே நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வந்து இறங்கினோடனே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இந்த ஃபால்ஸை பார்க்கும்போது. ஸோ எல்லோரும் இதை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. குளிக்காதவங்க கூட குளிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது மாதிரி இருக்கும் இந்த ஃபால்ஸு. ஸோ மறக்காமல் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு. ஸோ சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கும் வெயிலாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அப்பா அம்மாலாம் நல்லா குளித்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பத்திரம்
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் நல்ல வீடியோ நான் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.